நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள். தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்கள், 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல் காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்களாம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல் சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம், ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே,
இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம், மிக அதிர்ஷ்டமான மாதங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12 மறைவு, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12 மறைவு, 6ஆம் அதிபதி அல்லது 5, 12 கூடிய சுக்கிரனும் 12 மறைவு. அசுப கிரகங்கள் எல்லாம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஜோதிட ரகசியங்கள் எதை சொல்லுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அசுப கிரகங்கள் எல்லாம் 6, 8, 12 மறைவார்களேயானால் அந்த காலம் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஒரு பொற்காலமாக அமையும், மிகப்பெரிய ராஜயோகமாக அமையும். மிகப்பெரிய தலைவர்கள் அல்லது ஒருத்தருக்கு லாட்டரி சீட்டு விழுது, ஒரு 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இப்போ கூட ஒருத்தருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே லாட்டரி சீட்டு விழுந்தது. என் பேரே போடாதீங்கன்னு சொல்லிட்டார் அவர். கிரக அமைப்புகளை பார்ப்பீர்களே, ஆனால் என்ன பண்ணுங்க, 6, 8, 12 கிரகங்கள் எல்லாம் 12 மறைந்திருக்கும். குறிப்பாக 8ஆம் அதிபதி மறைஞ்சிருப்பார். 8ஆம் அதிபதி ஏதேனும் மறைவு ஸ்தானங்களிலே மறைந்திருப்பார். அப்போது ஒருத்தருக்கு நல்ல ராஜ யோகம் வேண்டுமா, ராஜ பரிபாலனங்கள் செய்ய வேண்டுமா, ஒரு ராஜா மாதிரி ஒரு அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் அமர வேண்டுமா, உயர்ந்த பதவிகள் அதிகாரம் கைக்கு வேண்டுமா, நல்ல ராஜபோக வாழ்க்கை வேண்டுமா, அவங்களுக்கெல்லாம் சுபகிரகங்கள்லாம் உச்சம் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்சி பலம் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் மறைவு ஸ்தானங்களில் இருக்குமே ஆனால் அதுதான் ராஜ வாழ்க்கை. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே 12ஆம் அதிபதி 12 மறைவு, 3ஆம் அதிபதி 12 மறைவு, பாதகாதிபதி 12 மறைவு. அப்போ 3, 5, 12, 7 என்று சொல்லக்கூடியது எல்லாமே பாதகஸ்தானங்கள் தான். அப்போ மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. நிறைய புதிய விஷயங்கள், நீங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் சந்தித்திராத நல்ல மாற்றங்கள், நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறப் போகுது. அதே போல் மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் விலகப் போகுது. அது பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், அடைக்க முடியாத கடனாக இருக்கலாம். ஒரு சாதாரண ஏழை, அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கும். ஒரு சாதாரண 10,000 ரூபா சம்பளம் வாங்குவான். அவன் என்றைக்கு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டி அடைக்கிறது? அப்போ வசதி வாய்ப்புக்கு ஏற்ப 50 கோடி, 60 கோடி, 30 கோடி கடன். மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர். அதே போல் மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க. நாம் கூட கொல்லிமலைன்னு சொல்கிறோம். அந்த இடங்களில் மிகப்பெரிய காலேஜஸ், கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவர்களுக்கு கூட ஒரு சில அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் காசு தேவைப்படுது. 25 கோடி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் சாமி. 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஒரு 25 கோடி ரூபாய்க்கு நிற்கிறாங்க. அப்போ அதை போல் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட, பணபலம், படைபலம், அதிகார பலம் படைத்தவர்களுக்கு கூட சிரமங்கள் ஏற்படுமே ஆனால், ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இதோ உங்களுக்கான நல்ல நேரமாக இந்த வைகாசி மாதம் திகழ்கிறது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், குறிப்பாக வரவு செலவுகள், கடன் சுமைகள்
கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வட்டி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை நிமித்தமானதாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். அப்போ எனதருமை மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், பணபலம் படைத்தவராக இருந்தாலும், அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது அரசாங்கத்தோடு நல்ல நெட்வொர்க், நல்ல தொடர்பு உடையவர்களாக இருந்தாலும், தொழில் அதிபர்களாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதம் வைகாசி மாதம் கஷ்டத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மிதுன ராசி என்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை விலகும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பதவி போட்டிகள், அது சம்பந்தமான தேவையில்லாத நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடி, அரசியல் பழி வாங்குதல், இந்த பதவி போட்டிகளுக்காக பழி வாங்குதல், கலகம், இந்த மாதிரியாக ஒரு என்கொயரியோ அல்லது ஒரு ரைடோ இருக்குமே. ஆனால் இப்போ இந்த ரைடெலாம் எதனால் நடக்குதுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில் போட்டு கொடுத்து நடக்கக்கூடியதான் ரைடெலாம். அப்போ யார் அது? செவ்வாய் ராகு அல்லது சனி ராகு தொடர்பு. நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். சனி ராகு தொடர்பு இருக்கும், கலகம் இருக்கும், அப்போ தான் அந்த வீட்டுக்கு ரைடு போகும். அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், திருமண தடைகள் விலகும். வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், 50 வயசு 54 வயசு இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், காதல் திருமணங்கள் கைகூடும். குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் மேலோங்கும். அப்போ மிதுன ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தீப வழிபாடுகள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.